எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு கரூரில். அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடிபாடுகள் அந்த இதில் வந்து விஜய் வந்திருக்காரு. அந்த இதில் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு கேம்பெயினுக்கு அந்த இதில் வந்து இடிபாடுகள்லாம் வந்து தள்ளு முள்ளில் வந்து சிக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. இதில் வந்து நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸும் ஆகிருந்தாங்க. அதில் 2 பேர் வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து 2 வயசு குழந்த ஒன்று இறந்துருக்கு. அப்புறம் 28 வயசு லேடி, அவங்களோட 2 டாட்டர்ஸ், ஒரு குழந்தைக்கு வந்து 10 வயசு ஒரு பொண்ணு. அப்புறம் 24 வயசில் இருக்கிற கப்பிள் 2 பேர், அதாவது மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருந்திருக்காங்க. அவங்களும் வந்து அந்த மிதிப்பாடுகளில் வந்து இறந்துட்டாங்க. இமீடியட்டாக வந்து நம்ம சிஎம் என்ன பண்ணியிருக்காருன்னா கரூரை ரீச் பண்ணியிருக்காரு. அரௌண்ட் 3 AM வந்து போயிருக்காரு சண்டே அன்றைக்கி. அதாவது ஏர்லி மார்னிங் வந்து போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்ஜூர்ட் பீப்புளெலாம் பார்த்து அவங்களெல்லாம் வந்து கன்சோல் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோ கொடுக்குறோம் நாங்கள். இந்த மாதிரி வந்து இந்த அஷ்யூர் பண்ணியிருக்காரு இந்த இன்ஜூர்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம். அப்போ வந்து 10 lakhs வந்து கொடுக்குறோம் இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு, 1 லட்சம் வந்து இன்ஜூர் ஆனவங்களுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் வந்து இன்வெஸ்டிகேஷன் நடைபெற போகுது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி வந்து போலீஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாங்க. வந்து இந்த டிவிகேவை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேலி ஆர்கனைஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து 50 மீட்டர்ஸ் வந்து எந்த இடத்துல வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து போட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த அலிகேஷனை வந்து வச்சுருக்காங்க. வந்து வற்புறுத்தியும் வந்து அவங்க சொன்னதை கேட்கலை அப்படிங்கிறத வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டிஎஸ்பி என்ன சொல்கிறோன்னா வார்ன் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஆர்கனைசர்ஸை அட்லீஸ்ட் வந்து 50 மீட்டர்ஸ் பிஃபோர் அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து அந்த ஹியூஜ் க்ரௌட் இருக்கிறனால ப்ரொசீட் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆர்கனைசர்ஸ் வந்து அதை வந்து கேட்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சில கேட்காம வந்து அவங்க மூவ் ஆன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து லேக் ஆஃப் கவரேஜ், அந்த ப்ராப்பர் கவரேஜ் இல்லை. அப்புறம் வந்து மைக் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏடிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஈவெண்ட் வந்து டிலே ஆகிருந்திருக்கு. அவர் வந்து அந்த பீப்புள் வந்து நாமக்கல்ல வேறு இடத்துல ரேலி நடந்திருக்கு விஜயோடது. அவங்க வந்து அங்கேருந்து வந்து இங்கே ஆளுங்கள்லாம் பின்னாடியே தப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னு வந்து கிரிட்டிசிசம் வந்தப்போ கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ராப்பர் நார்ம்ஸ் பிரகாரம் வந்து நாங்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருந்தோம் போலீஸை செக்யூரிட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. லோவர் சிச்சுவேஷன் இந்த போலீஸ்மேன் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து 250 300 பீப்புளை வந்து ஒரு போலீஸ்மேன் ஹேண்டில் பண்ணலாம். மாட்ரேட் ரிஸ்க் இருக்கிற இடத்துல வந்து 100 150 பீப்புள் வரைக்கும் பண்ணலாம். ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல வந்து 50 பீப்புளை வந்து ஒரு போலீஸ்மேன் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து இங்கே வந்து ஆம்புலன்ஸ் மேலெல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் தூக்கி எறியப்படலை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லியிருக்காரு. அவருடைய வெர்ஷன் வந்து இதை தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆக்ஷன் வந்து அந்த இது இருக்குல்ல, அவங்க அருணா ஜெகதீசன் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்க வந்து ப்ராபெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கப்படும் அது வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பொலிட்டிக்ஸாக இருக்காது அப்படின்னு ப்ராபை பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரிட்டையர்ட் ஜட்ஜுன்னு சொன்னால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜட்ஜு வந்து அவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கே போயிருக்காங்க. அருணா ஜெகதீசன் அப்படிங்கிறவங்க வந்து இதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு இந்த ப்ராபை வந்து விசாரிக்கிறதுக்கு ஸ்டாம்பேட்டில் என்ன இருக்குன்னு. 24 ஹவர்ஸ்லேயே அவங்க ரீச் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் வந்து போலீஸ்கிட்டலாம் கேட்டிருக்காங்க. ஐ விட்னஸ் கிட்டலாம் சர்வைவர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்டிருக்காங்க. என்னையாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க லோக்கல் போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இருந்திருப்பாங்களா, அவங்க வந்து என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கொலாப்ஸ் ஆகிருக்கு ரூட்ஸு, அப்புறம் வந்து ட்ரீயோட ட்ரங்க்கெல்லாம் பீப்புள் மேலெல்லாம் விழுந்தது, அந்த ஹோட்ஸு அந்த பேனர்லாம் விழுந்ததை பற்றி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருந்துருக்காங்க. அந்த கரண்ட்டு கூட இல்லாமல் இருந்தது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் கூட வந்து இது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கொலாப்ஸ் எல்லாம் ஆனதுனால மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. எஸ்கேப் ஆனும் அந்த கன்ஜெஷனாக அந்த இருக்கிற இடத்துல அந்த மிதிப்பாடுகளில் வந்து எப்படியாவது தப்பிச்சா போடுங்கிற மாதிரி வந்து ஓடியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க.
வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருணா ஜெகதீசன் வந்து பப்ளிக்கிட்டையும் வந்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன ப்ளேம் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ரொம்ப வந்து கன்ஜஸ்டடான இடத்துல வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த கேம்பெயினுக்கு, அதனால தான் இந்த மாதிரி ட்ராஜடி நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறாங்கன்னா டார்கெட் பண்ணுற மாதிரி டிவிக்கே வந்து பார்ட்டி வந்து புவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ விட்னஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையும் வந்து ரைட்டிங்கில் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐ விட்னஸை சர்வைவர்ஸ் அவங்கக்கிட்டலாம் பேசியிருக்காங்கல்ல, அவங்க வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க எழுதி கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் வந்து அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லா ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணுவோம், நாங்கள் அதுக்கு இன்கொயரி ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே இன்ஜூர் ஆனவங்களெல்லாம் வந்து பார்த்து அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது இவங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமிஷன் வந்து ப்ரோபை நடத்தும், இந்த இன்சிடெண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக சப்மிட்டும் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து சொல்கிறாங்க. சிலர் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட் பண்ணல அப்படிங்கிறாங்க. இவர் லேட்டாக வந்தது விஜய் வந்து தப்பு, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டாம்பேட் ஆகிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவருமே வந்து விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இறந்தவங்களோட குடும்பத்துக்கு 20 lakhs, இன்ஜூர் ஆனவங்களுக்கு வந்து 2 lakhs தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நம்ம பிஎம்முமே வந்து இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து 2 lakhs, அப்புறம் 50,000 வந்து இன்ஜூர் ஆனவங்களுக்கு தரேன் அப்படின்னு வந்து அறிக்கையை விட்டுருக்காங்க. இவங்க வந்து ஒரு இன்டர்வியூவே பேட்டியே கொடுக்கல. அவங்க வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் வந்து நடந்த உடனே வந்து அவர் கிளம்பிட்டார், ஏர்போர்ட்டில் போய் கூட வந்து பேட்டி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அலிகேஷன்ஸ்லாம் இருக்குது. அதற்கான காரணம் என்ன, பின்னணி என்ன அப்படிங்கிறது அந்த தரோவாக அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிய வரும் நம்மளுக்கு. ஆனால் இவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராப்ளம் இனி ஜாஸ்தி ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நாங்கள் அங்கே இல்லை, அங்கேயும் கூட்டம் குவிஞ்சு இனி ஜாஸ்தி ஆகிடுங்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிவிகே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும். நம்ம பொதுமக்களாகிய நாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த கூட்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம விலகி இருக்கிறதுனால தான், இல்லை நம்ம உயிர் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு, ஏன்னா நம்ம பிரெட் வின்னராக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கும்போது நம்மளை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனால் வந்து எல்லோரும் வந்து வரும் முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வருதுன்னு தெரிஞ்சால் நம்ம முன்னாடியே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.